திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிடலாமா? இதுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும் கீரையாக, இலைங்களை மட்டும். இன்றைக்கி நான் 1 கப் போல் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு தண்ணி கொஞ்சமாக பார்த்து தெளித்து நல்லா ஒரு ஸ்மூத்தான டோவாக வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் வெந்து வர கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பட்டர் ஷீட்டில் லேஸாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இல்லை வாழை இலை இல்லைனா பால் பேக்கெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிக்கணும். திக்னஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எப்பி போல் தோசைக்கல்லை நல்லா சீசன் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட லேஸாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோங்க. ஸோ தட் அது காயாமல் வரும். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துட்ட பிறகு திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லேஸாக நெய் தடவி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம ஹெல்த்தியான ஒரு அடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.